ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. சோப்பு டப்பா இல்லைங்க, இந்த சோப். இதை நம்மளே இயற்கையாக எப்படி தயாரிக்கணும்னு பார்த்து தயாரிச்சது. இதை செய்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இதை எப்படி செஞ்சோம், இதனால் என்னெல்லாம் யூஸ்ன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். சில பேருக்கு கடையில் வாங்குகிற சோப்பை யூஸ் பண்ணால் ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி வரும். அவங்க இந்த சோப் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோப்பை நம்ம இயற்கையாக செய்யணும்னு கத்தாழை, வேப்பிலை, மஞ்சள் இதெல்லாம் வச்சு இயற்கையாக நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். இதை நாங்கள் செஞ்சு ஒரு வாரம் யூஸ் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணிட்டு தான் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன், வாங்க. இதை நம்ம செய்ய தேவையான பொருள்: கஸ்தூரி மஞ்சள், இந்த பேரல் சோப், 2 விட்டமின் இ மாத்திரை, வேப்பிலை, கத்தாழை, இந்த மவுண்ட், அப்புறம் தேங்காய் எண்ணெய். கத்தாழையை வெட்டி வச்சதுக்கப்புறம் இப்படி வடியும். இதை வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த சோப்பை இப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வரும். அடுத்து வேப்பிலை எடுத்து போட்டு 1 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சளை மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்குவாங்க. அது கூட கத்தாழையை நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு அதை 4-5 தடவை நல்லா தண்ணியில் ஊற்றி அலசி எடுத்து அதையும் சேர்த்துக்குவாங்க. சேர்த்து நல்லா அரைச்சிக்குவாங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்குவாங்க. நம்ம இந்த ஜூஸை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இந்த சக்கையை தூக்கி போட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதை கொதிக்க வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த மவுண்டில் தேங்காய் எண்ணெயை தடவிக்குவோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த சோப்பை கரைய வச்சுக்கணும். நேராக ஹீட் பண்ணி கரைய வச்சோன்னா இந்த சோப்புகளோட எஃபெக்ட்ஸ் வீணாக போயிடும். இதை நீங்கள் இந்த சோப்பை மட்டும்தான் வச்சு தயாரிக்கலாமான்னு இல்லை, இதுக்கு பதிலாக பேஸுன்னு ஒன்று வச்சு தயாரிக்கலாம். நம்ம பேஸை வச்சு தயாரிக்காமல் இந்த சோப்பை வச்சு தயாரிக்கிறதுனால இதுக்கு வாசனைக்காண்டி நம்ம சேர்க்குற எசன்ஸ் எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். இது நல்லா கரையட்டும். இப்போ 2 விட்டமின் இ மாத்திரையை எடுத்து நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருந்ததில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. 2 மாத்திரை சேர்க்கணும், அதை மறந்துடாதீங்க. 1 ஸ்பூன் மஞ்சள், 2 மாத்திரை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம தண்ணியில் வச்சது உருக ஆரம்பிச்சிட்டு தெரியுதா? இதை நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் தண்ணி நம்ம இப்படி பண்ணும்போது தண்ணி இதில் ஏறிடக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் இது நல்லா கரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இதை அந்த இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு கூட மவுண்டில் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட மவுண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது பாத்திரத்தில் கூட இதை ஊற்றி அந்த ஷேப்புக்கு சோப்பு தயாரிச்சிக்கலாம். நான் இப்போ மவுண்டில் ஊற்றுறேன். மவுண்டில் ஊற்றும் போது நாங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். நிறைய ஊற்றி அதை எடுத்து வைக்கும்போது மவுண்ட் ஆடும். அதுக்காண்டி ஒரு பெரிய தட்டை வச்சனால அந்த தட்டு எங்கள் ஃப்ரீசருக்குள்ளே போகலை. அதனால் கொஞ்சம் கீழே சிந்திட்டு, நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஈஸியாக எடுத்து வச்சிடலாம்னு நினச்சோம், அது கொஞ்சம் சிந்திட்டு. நீங்கள் அதை பண்ணிடாதீங்க, பார்த்து பண்ணுங்க. இதாங்க அந்த சோப்பு. இதை செய்கிறதுக்கு 3லேருந்து 5 நாள் ஆகும். நான் இதை ஒரு யூடியூப் பார்த்து செஞ்சேன். அவங்க 2 நாளில் செஞ்சிடலான்னாங்க. ஆனால் செஞ்சு காய வச்சேன். அது காயறதுக்கு ஒரு வாரம் கிட்ட ஆகிட்டு. அதை செஞ்சு காய வச்சு பார்த்தீங்களா, அதில் உள்ள ஒரு சோப்பை எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு சோப்பை எடுத்து பார்ப்போம். சோப்பு நல்லா தான் இருக்குது. நம்ம செஞ்ச சின்ன தப்புனால இதை தூக்கி எப்படி உள்ள ஒரு சின்ன தட்டு, இதே அளவில் ஒரு சின்ன தட்டு வச்சு அது மேலே வச்சு தூக்கி வச்சிருந்தோம்னா இப்படி சிந்தி இருக்காது. நம்ம அதை மட்டும் தப்பாக செஞ்சிட்டோம். நீங்கள் அதை சரி பண்ணிக்குவாங்க. வாசனையுமே நல்லா தான் இருக்குது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண அந்த சோப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சோப்பை வச்சே செய்யலாம். இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் இந்த மோல்டோட லிங்க்கும் சோப்பை செய்கிறதுக்கு பேஸுன்னு ஒன்று தேவை, அதோட லிங்க்கும் தரேன். இந்த சோப்பு நான் ஒரு சோப்பு காமிச்சிருந்தேன்ல, அந்த சோப்பு இல்லாதவங்க இந்த சோப்பை செய்யணும்னா அந்த பேஸை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த சோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லா சோப்பையுமே எடுத்து காட்டுறேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லி நானும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சேன். ஆனால் வெளியே வச்சதுக்கப்புறம் தான் நல்லா காஞ்சிச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டாம், வெளியே வைங்க. வெளியே வச்சிங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் நீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம எடுத்து வெளியே வச்சனால தான் அது காயறதுக்கு லேட் ஆகிட்டுன்னு எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோப்பை செஞ்சனால சைட் எஃபெக்ட் எதுவும் வருமானு யோசிக்காதீங்க. ஏன்னா இதில் நம்ம செஞ்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இயற்கையான இன்க்ரீடியன்ட், நேச்சுரல் ப்ராடக்ட். சோப்பு செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் மேக்ஸிமம் நம்ம வீடுகள்லேயே இருக்கும்.
நம்ம வாங்குறது தேவையானது மட்டும் அந்த பேஸ் மட்டும்தான் நம்ம வாங்கணும். அந்த மவுண்ட்டு கூட உங்கள்கிட்ட இல்லைன்னாலும் நீங்கள் ஏதாவது பாத்திரத்தில் ஊற்றி அதை வச்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பேஸ்ன்றது முக்கியமாக தேவை. இல்லைன்னா இந்த சோப்பு வந்து உங்களுக்கு தேவை. இந்த சோப்பை செய்கிறதுல நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.